இப்போ ரீசெண்டாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோ அப்புறம் வீடியோ ரெண்டுத்தையுமே வந்து ஷேர் பண்ணி அஜித்குமார் சாரோட இந்த படம் சம்பந்தமான போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காரு. எதில் தெரியுமா? இவரோட எக்ஸ் தளத்தில், இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில். இதன் மூலமாக என்ன தெரியுது உங்களுக்கு? என்ன புரிய வருது? நான் வேணா சொல்லவா? கேட்குறீங்களா? இந்த விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல. இதுக்கான நேரம் இப்போ தாங்க வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் அஜித் சார் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இந்த ஃபைனல் ஷெட்யூலில் அஜித் சார் வந்து எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தான் வந்து விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூலில் அஜித் சார் வந்து கலந்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நான் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் வந்து நேரம் சரியாக அமைஞ்சிருக்கு. இன்னும் 2-3 நாளில் விடாமுயற்சி படத்தோட ஃபைனல் ஷெட்யூலில் அஜித் சார் வந்து கலந்துப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிடைச்ச கூடுதல் ஒரு தகவல். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட விடாமுயற்சி படம் வந்து சொன்ன மாதிரி சொன்ன நேரத்தில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஜனவரி 9ஆம் தேதி இல்லை ஜனவரி 10ஆம் தேதி இந்த படத்தோட ரிலீஸ் உலகம் ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஸோ இந்த ஃபைனல் ஷெட்யூல் விடாமுயற்சி சம்பந்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் கண்டிப்பாக வந்து நியூ இயருக்கு நாம் பெருசாக எதிர்பார்க்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குட் பேட் அக்லி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அஜித் சார் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக தாங்க இருக்க போகுது. நான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை சர்வசாதாரணமாக நினச்சேன். ஆரம்பத்துலேருந்து இந்த ஃபைனல் ஷெட்யூல் ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் பெருசாக இவர் வந்து வேற மாதிரி டேரக்டருப்பா, இவரெல்லாம் வந்து சர்வசாதாரண ஒரு ஆளே கிடையாது அப்படிலாம் நான் நினச்சதே கிடையாது. ஜஸ்ட் மார்க்காண்டியன் படம் வந்து ஹிட்டு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படமும் வந்து ஹிட்டு கொடுப்பாரு. ஆனால் பெரிய லெவலில் ஹிட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறது நான் பெருசாக யோசிக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே சமயம் இவரும் ஒரு டேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஃபைனல் ஷெட்யூல் ஃபோட்டோவில் அஜித் சாரோட க்ளீன் ஷேவ் லுக்கு நான் வந்து பார்க்குறப்ப நான் நினச்சது எல்லாம் பொய் தான் அப்படிங்கிறத ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லாமல் சொல்லிட்டாருங்க. எந்த அளவுக்கு ஒரு அஜித் சாரோட தீவிரமான ஒரு ரசிகராக இருந்தால் இவரோட விண்டேஜ் லுக்கை இத்தனை வருஷம் கழிச்சு திரும்ப அதே லுக்கில் கொண்டு வந்திருப்பார். இதுக்காண்டி அஜித் சார்கிட்ட எந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா எப்படியெல்லாம் பேசி இவரோட மனநிலையை மாற்றி வேலை வாங்கியிருப்பார். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனால் இந்த மாதிரி வெரைட்டியான லுக்கில் அஜித் சார் வந்து காட்ட முடியும்னா மற்ற டைரக்டரால் ஏன் காட்ட முடியல? வீரம் படத்தில் அஜித் சாரோட லுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ எங்கே பார்க்குற அஜித் சாரை வீரம் படத்தில் நம்மளால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதே மாதிரி வேதாளம் படத்தில் சிறுத்தை சிவா அவர்கள் என்ன இப்படி பண்ணிட்டாரு, ஆதிக் ரவிச்சந்திரன் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு கேட்க தான் தோணுது. எனிவே இனி வருங்காலங்களில் அஜித் சாரோட பயணிக்கிற ஒவ்வொரு டைரக்டரும் அஜித் சாரை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் சொல்கிறது உங்களால் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். விஷ்ணுவர்தன் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அஜித் சாரை வந்து சரியாக பயன்படுத்தியிருந்தார். மற்றபடி வேறு எந்த ஒரு டைரக்டருமே வந்து அஜித் சாரை வந்து சரியாக பயன்படுத்தவே இல்லை. சும்மா வந்துட்டு நடிச்சுட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அஜித் சார்கிட்ட எதிர்பார்த்தாங்க. ஸோ ஃபிசிக்கலாக எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிச்சதே கிடையாது. ஓகே ரைட்டு, ஒரு ஃபிசிக்கலான ஒரு மாற்றத்தை விவேகம் படத்தில் தான் நாம் வந்து பார்த்தோம். அது வந்து சடனாக நடந்த ஒரு விஷயம் கிடையாது. படத்தோட கதைக்கும் படத்தோட கதாபாத்திரத்துக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால தான் வந்து 6 பேக்லாம் வச்சுக்கிட்டு அஜித் சார் வந்து கம்பீரமாக வந்து நின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா ரெகுலராக வந்து அஜித் சாரை வந்து அவரோட ரெகுலர் ஹீரோ ஃபார்மேட்லேயே வந்து பயன்படுத்திட்டார். ஓகேங்களா? கொஞ்சம் கூட சேஞ்ச் அவர் காட்டவே இல்லை.
ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சார் கூட முதல் படமாக ஒர்க் பண்ணுறாரு. இந்த முதல் படத்திலே 3 விதமான வெர்சலைட் ஒரு லுக்கில் வந்து அஜித் சார் வந்து காட்டியிருக்காரு, கொண்டு வந்திருக்காரு. இதுக்காண்டி மெனக்கெட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப உண்மையிலே வந்து ஆச்சரியமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி விஷால் அவர்கள் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காரு. தம்பி ஆதிக்கு அஜித் கூட படம் பண்ண போகிற, சும்மா சாதாரண ஒரு படமாக இருக்கக்கூடாது. இந்திய சினிமாவில் இப்படியாப்பட்ட ஒரு படம் வந்ததே கிடையாது. அப்படி சொல்கிற அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்துரு, அஜித் சார் கெரியரில் பெஸ்ட்டான மூவியை கொடுத்துரு அப்படின்னு விஷால் சார் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த பேட்டியை நான் வந்து பார்த்தேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த வார்த்தைக்கு பொருத்தமாக இருக்குது. இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் செஞ்சிருக்கிற வேலை சும்மா சாதாரண ஒரு வேலையே கிடையாது. அஜித் சார்ட்ட பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இவர் டைரக்டர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவார். டைரக்டர் எந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து ஈஸியாக மாற்றிப்பார். ஸோ கிட்டத்தட்ட டைரக்டர் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற நடிகர்கள் மத்தியில் டைரக்டர் சொல்கிறத அப்படியே வந்து ஸ்கூல் பையன் மாதிரி கேட்டு வேலை பார்க்குறது அஜித் சாரோட நல்ல குணத்தில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோட்டோ பர்டிகுலராக வந்து இப்போ நிறைய பேர் வந்து அஜித் சாரோட க்ளீன் சேவில் நான் இப்போ இப்படி பார்த்ததே இல்லைப்பா, ரொம்ப வருஷம் ஆச்சு, நான்லாம் காதல் மன்னனில் அமர்கலத்தில் அப்புறம் வந்து தீனால தான் இந்த மாதிரி ஒரு லுக்கில் நான் வந்து அஜித் சாரை வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மனுஷன் வந்து செம்ம ஸ்லிம்மாக இருக்கார், செம்ம ஹான்சமாக இருக்கார். மெர்சலைட்டான ஒரு லுக்கில் அஜித் சாரை நான் இப்போ பார்த்துருக்கேன். எனக்கு உண்மையிலே செம்ம சர்ப்ரைஸ் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படியாப்பட்ட ஒரு லுக்கில் இந்த படத்தில் அஜித் சார் வந்து நடிப்பாங்க அப்படின்னு நான் பெருசாக யோசிச்சது கூட கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ரசிகராக யோசிச்சிருக்காரு. 90 காலகட்டத்தில் இருந்த அஜித்தை இந்த படத்தில் கொண்டு வரணும்னு மெனக்கெட்டிருக்காரு. மெனக்கெட்ட மாதிரியே கொண்டு வந்திருக்காருங்க. ஸோ நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. அவுட்புட்டு சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த படம் சம்பந்தமான 3 விதமான கெட்டப்பில் அஜித் சாரை நாம் வந்து பார்த்துட்டோம். ஒரு கெட்டப்பு சால்ட் அண்ட் பெப்பர், இன்னொரு கெட்டப்பு பிளாக் ஹேரு, இன்னொரு கெட்டப்பு க்ளீன் சேவ். இந்த 3 கெட்டப்பும் இந்த படம் சம்பந்தமாக அஜித் சார் வந்து இப்படி வேரியேஷன் காட்டினது ஐ திங்க் வந்து வரலாறு திரைப்படத்துக்கு பிறகு இந்த படம் தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சிட்டிசன் படத்தில் அஜித் சார் வந்து போடாத கெட்டப்பே கிடையாது. அதே மாதிரி கெட்டப்பில் மட்டும் அஜித் சார் வந்து வேரியேஷன் காட்டவே மாட்டார். இவரோட பர்ஃபார்மன்ஸ்லையும் வேரியேஷன் கண்டிப்பாக காட்டுவார். ஸோ ஆக்சுவலாக இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி திரைப்படத்தை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பாக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸு பெருசாக பேசப்படும் அப்படிங்கிறது தான் நான் பெருசாக எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது, நான் கணிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா லுக்லேயே இவ்வளோ சேஞ்ச் வரும்னா அப்போ பர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக பூந்து விளாண்டுருப்பார் அப்படிங்கிறது என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதே சமயம் 5-6 வருஷமாக அஜித் சாரை வந்து பாடி ஷேமிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எத்தனையோ பேர்த்துக்கு இந்த ஒத்த ஃபோட்டோ சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கு. இவர் பார்க்காத விமர்சனம் கிடையாது, இவர் சந்திக்காத செய்திகளே கிடையாதுங்க. ஸோ எல்லா செய்திகளுக்கும் எல்லா எதிர்மறை விமர்சனத்துக்கும் இவர் பதில் சொல்ல ஆரம்பித்தார்னா இவரோட ஆயுள் காலம் பத்தவே பத்தாதுங்க. ஆனால் அஜித் சார் வந்து ஒவ்வொரு எதிர்மறை விமர்சனத்துக்கும் பதிலடி கொடுப்பார், ஒவ்வொரு ஃபேக் நியூஸுக்கும் பதிலடி கொடுப்பார். எப்படி தெரியுமா? இவரோட செயல்பாட்டு மூலமாக. ஆமாங்க, ஒவ்வொரு படத்தில் இவர் வந்து கமிட் ஆகுறப்ப அந்த படத்தோட கதையை எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறாரோ அதை விட பல மடங்கு இந்த படத்தில் நம்மளோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இந்த கேரக்டருக்காண்டி நாம் ஃபிசிக்கலாக ஏதாச்சும் சேஞ்ச் ஒரு பண்ணணுமா அப்படிங்கிறத இவர் அனலைஸ் பண்ணுவார். இது சம்மந்தமாக டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். ஸோ டைரக்டர் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேரக்டருக்காண்டி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும் ஃபிசிக்கலாக அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக மாற்றிப்பார். இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் விவேகம் படத்தில் நடந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்தில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த ஒரு படத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச் ஓவர் தேவைப்படலை, அதனால் நடக்கவே இல்லை.
ஸோ ஓகேங்களா. ஸோ இவர் நினச்சா குண்டாவார், இவர் நினச்சா ஒல்லி ஆகுவார். ஸோ இவர் நினச்சா என்ன வேணாலும் செய்வாருங்க. இதுதான் ஆரம்பம். இனிமேட்டு தான் அஜித் சாரோட சினிமா சம்பந்தமான ஆட்டத்தை இனி நிறைய பேர் பார்க்க தான் போகிறாங்க. ஸோ 2025க்கு பிறகு 2026 மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வரப்போகுது. அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அஜித் சாரோட கெரியரை எல்லாருமே வந்து உற்று நோக்க தாங்க போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்க தாங்க போகுது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பதிலடியை வந்து இவரோட ஹேட்டர்ஸுக்கு வந்து அஜித் சார் வந்து கொடுத்தாலும் இங்கே நிறைய பேர் திருந்துவாங்கங்கிறீங்க. யாருமே திருந்த போகிறதே கிடையாதுங்க. ஏன்னா திரும்பவும் அஜித் சாரை பற்றி ஃபிசிக்கலாக வந்து அப்யூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ திரும்பவும் 2-3 வருஷம் கழிச்சு அஜித் சார் வந்து வேற ஒரு படத்தில் ஃபிசிக்கலாக வந்து சேஞ்ச் ஓவர் கொடுத்து இந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்க தாங்க போகிறாரு. ஸோ அஜித் சார் வந்து பதிலடி கொடுக்கறது வழக்கமாக போச்சு. ஸோ ஹேட்டர்ஸுக்கு அஜித் சாரை விமர்சனம் பண்ணுறது வழக்கமாக போச்சு. ஸோ இது வந்து நிற்காத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போவும் நிற்க போகிறதும் கிடையாது. புதுசாக அஜித் சாரை எப்படி கலாய்க்கலாம், எப்படி நக்கல் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க போகிறாங்க. ஆனால் அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இவரோட கெரியரில் கவனம் செலுத்த தான் போகிறாரு. இவரோட கெரியரில் அடுத்த லெவலில் என்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க தாங்க போகிறாரு. மற்றபடி வேறு எந்த ஒரு விமர்சனத்துக்கும், எந்த ஒரு எதிர்மறை விமர்சனத்துக்கும், எந்த ஒரு ஃபேக் நியூஸுக்கும் அஜித் சார் வந்து பெருசாக கவலைப்படவே மாட்டாருங்க. இதை நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா அஜித் சாரோட குணம் அந்த மாதிரிங்க. மூஞ்சிக்கு நேராக யார் என்ன கேள்வி கேட்டாலும், என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு பதிலடி மூஞ்சிக்கு நேராகவே கொடுப்பாரு. மற்றபடி முதுவுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள பற்றி இவர் என்றைக்குமே வந்து யோசிச்சதும் கிடையாது, நினச்சதும் கிடையாது. இந்த மாதிரி பேசுகிற நபர்களை பற்றி இவர் தூங்குறப்போ கூட சிந்திச்சது கூட கிடையாதுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நபர்களை பற்றி இவர் கவலைப்பட்டதே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் பெருசாக கவலைப்படாதீங்க. ஸோ இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பையும் ஏகப்பட்ட சேஞ்ச் ஓவர் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் வரவேற்கப்படுகிறது. தாராளமாக எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வேற ஒரு கண்டென்ட்டோட. ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.